நரகம் பை டான் பிரவுன். அத்தியாயம் 52. தாந்தே சர்ச் என்றே அழைக்கப்பட்ட அந்த செய்சா டை சாண்டா மார்கெரிட்டா டெய் சேர்ச்சி ஒரு தேவாலயம் என்பதை காட்டிலும் பிரார்த்தனை மையமாகவே இருந்தது. அந்த சிறிய ஒற்றை அறை பிரார்த்தனை கூடமானது தாந்தே வழிபாட்டாளர்களுக்கு ஒரு பிரபலமான ஸ்தலமாக விளங்கியது. அந்த இடம்தான் அந்த மாபெரும் கவிஞரின் வாழ்க்கையில் மிக முக்கியமான 2 தருணங்களை அச்சாணியாக சுமந்திருந்ததால் அவர்களுக்கு அது புனித ஸ்தலமாக விளங்கியது. வாய்வழி கதைகளின்படி இந்த சர்ச்சில்தான் தன்னுடைய 9வது வயதில் பீட்ரிஸ் போர்டினரி மீது முதல் முறையாக தாந்தேயின் கண்கள் பதிந்தன. பார்த்தவுடனே அந்த பெண் மீது காதல் கொண்டு விட்ட அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த பெண்ணுக்காகவே இதயத்தில் வலியை சுமந்திருந்தார். தாந்தேவுக்கு பெரும் வேதனை ஏற்படுத்தும் வகையில் பீட்ரிஸ் மற்றொருவரை திருமணம் செய்து கொண்டாள். பின்னர் தன் இளமை பருவத்தில் 24 வயதிலேயே இறந்தும் போய்விட்டார். சில வருடங்கள் கழித்து இதே சர்ச்சில் தான் ஜெம்மா டொனாட்டியை தாந்தே திருமணம் செய்து கொண்டார். மாபெரும் எழுத்தாளரும் கவிஞருமான பொக்காசியோவின் கூற்றுப்படி தாந்தேயின் மனைவியாக அவள் ஒரு மிக மோசமான தேர்வு. குழந்தைகள் பெற்றுக்கொண்டாலும் அந்த தம்பதியினர் ஒருவர் மீது ஒருவர் சிறிதளவே பாசம் கொண்டிருந்தனர். தாந்தே நாடு கடத்தப்பட்ட பின்னர் அந்த தம்பதியர் இருவருமே ஒருவரை மற்றவர் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் இல்லாமலே இருந்தனர். தாந்தே வாழ்க்கையின் காதல் என்பது தன்னை விட்டு பிரிந்து சென்ற தாந்தேவை அவ்வளவாக தெரியாத பீட்ரிஸ் போர்டினரியிடம் மட்டுமே இருந்தது. ஆனாலும் அவளுடைய ஆவிதான் தன்னுடைய மகா படைப்பிற்கு உந்துதலாக விளங்கிய தேவதையாக விளங்கியது என்றே அவருடைய நினைவையும் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது. தாந்தேயின் புகழ்பெற்ற லா விட்டா நுவோவா கவிதை தொகுப்பு ஆசிர்வதிக்கப்பட்ட பீட்ரிஸ் என்ற மனதை அள்ளும் பாடல்களால் நிரம்பி வழிகிறது. இன்றும் கூட மிகவும் போற்றப்படுகின்ற தெய்வீக இன்பியலில் வரும் சொர்க்கத்தின் வழியாக தாந்தேவுக்கு வழிகாட்டும் அவருடைய மீட்பர் பீட்ரிஸ் தான். இந்த 2 படைப்புகளிலுமே தன்னுடைய நிறைவேறாத காதலுக்காக தாந்தே ஏங்கி தவிக்கிறார். இன்றைய நாட்களில் தாந்தே சர்ச் காதல் கைகூடாமல் மனமுடைந்து போனவர்களுக்கான கோயிலாக விளங்குகிறது. இளம் பீட்ரிஸின் கல்லறை கூட இந்த சர்ச்சின் உள்ளேதான் இருக்கிறது. ஒரு எளிய கல்லறையான அதுவும் கூட தாந்தே ரசிகர்கள் மற்றும் காதல் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கான புனித பயணம் மேற்கொள்ளும் இடமாகவும் ஆகிவிட்டது. இந்த காலையில் இந்த சர்ச் நோக்கி பழைய புளோரன்ஸ் வழியாக தங்கள் பாதையை அமைத்துக் கொள்வதென்று சுற்றி கொண்டு வந்ததால் இந்த தெருக்கள் அவர்களுக்கு தெரிந்தவற்றை காட்டிலும் சிறிய சந்துகளாக இருந்தன. அவ்வப்பொழுது உள்ளூர் கார்கள் தோன்றுவதுண்டு. முட்டிவிடுவது போல் வரும் அவை பாதசாரிகளை சுவற்றோடு சுவராக சாய்ந்து கொள்ள செய்துவிடும். அந்த சர்ச் அந்த மூலையில்தான் இருக்கிறது என்று சியானாவிடம் கூறிய லெங்டன் அதற்குள்ளே இருக்கும் சுற்றுலாவாசிகளில் யாராவது தங்களுக்கு உதவுவார்களா என்று நம்பினார். உதவக்கூடிய ஒருவரை கண்டுபிடிப்பதற்கான தங்களுடைய வாய்ப்பு இப்பொழுது நன்றாகவே இருக்கிறது என்று அவருக்கு தெரியும் என்பதால் லெங்டனின் ஜாக்கெட்டிற்கு பதிலாக சியானா தன்னுடைய விக்கை மாற்றிக்கொண்டாள். அவர்கள் இருவரும் தங்கள் இயல்பான நிலைக்கு திரும்பினர். ராக்ஸ்டார் என்பதில் இருந்து கல்லூரி பேராசிரியர், வழுக்கை தலை என்பதிலிருந்து நன்றாக தலைமுடி உள்ள ஒரு இளம் பெண். தன்னை தானாக உணர்ந்ததில் லெங்டனுக்கு மீண்டும் நிம்மதி. வயா டெல் பிரேஸ்டோ எனப்படும் இன்னும் இறுக்கமான சந்தில் அவர்கள் சென்றபோது லெங்டன் பல்வேறு கதவு வழிகளையும் ஆராய்ந்தபடியே சென்றார். சர்ச்சுக்கு செல்லும் நுழைவாயில் எப்பொழுதுமே சிக்கலாக இருந்தது. ஏனென்றால் அந்த கட்டிடம் சிறியதாகவும் அலங்காரமின்றியும் 2 கட்டிடங்களுக்கு இடையே மாட்டிக்கொண்டதாகவும் இருந்தது. ஒருவரால் அதை கவனிக்காமலே கடந்து சென்று விட முடியும்.
விசித்திரம் என்னவென்றால், இதை ஒருவரின் கண்களை பயன்படுத்தி அல்லாமல் காதுகளை பயன்படுத்தியே கண்டுபிடிக்க முடியும். லா செய்சா டை சாண்டா மர்கரிட்டா செயின்ட் சர்ச்சின் பிரத்யேக அம்சங்களுள் ஒன்று அதில் தொடர்ச்சியாக இசை நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதுதான். எந்த நிகழ்ச்சியும் திட்டமிட்டப்படாதபடி நாட்களில் அந்த சர்ச் அந்த இசை நிகழ்ச்சிகளின் பதிவுகளை ஒளிபரப்பும். அதனால் பார்வையாளர்கள் அங்கே எந்நேரமும் இசையை கேட்டு மகிழ்வார்கள். எதிர்பார்த்தது போலவே அவர்கள் சந்தில் முன்னேறி கொண்டிருக்கும் போதே பதிவு செய்யப்பட்ட இசையின் மெல்லிய ஓசையை லெங்டன் கேட்டார். அது மெதுவாக அதிகரித்தபடியே சென்றது. அதை நோக்கி சென்ற லெங்டனும் சியானாவும் அந்த சர்ச்சின் வாசலுக்கு வந்துவிட்டனர். அதுதான் என்பதற்கான ஒரே அடையாளம் என்னவென்றால், அது தாந்தே பீட்ரிஸ் சர்ச் என்று மெல்ல அறிவிக்கப்படுவதுதான். தெருவிலிருந்து சர்ச்சின் இருளார்ந்த எல்லைக்குள் லெங்டனும் சியானாவும் அடியெடுத்து வைத்த போது காற்று குளிர்ச்சியாகவும் இசை சத்தமாகவும் இருந்தது. அதன் உட்புறம் வெறுமையாகவும் எளிமையாகவும் இருந்தது. அது லெங்டனுக்கு நினைவில் இருப்பதை காட்டிலும் சிறியது. அங்கே ஒரு சில சுற்றுலாவாசிகள் மட்டுமே ஒன்றாக கூடியும் குறிப்புகள் எழுதியபடியும் நாற்காலிகளில் அமைதியாக அமர்ந்தபடி இசையை கேட்டுக்கொண்டும் இருந்தனர், அல்லது அங்குள்ள கலை சேகரிப்பை ஆராய்ந்து கொண்டிருந்தனர். மடோனாவை மையமாக கொண்டு நெரி டி பிக்கி உருவாக்கிய பலிபீடத்தை தவிர இந்த சேப்பலில் இருந்த எல்லா அசல் கலை படைப்புகளும் தாந்தே மற்றும் பீட்ரிஸ் ஆகிய இரண்டு பிரபலங்களை குறிக்கும் தற்காலத்தையே படைப்புகளால் பதிலீடு செய்யப்பட்டிருந்தது. அதற்காகத்தான் இந்த சிறிய சேப்பலுக்கு நிறைய பார்வையாளர்கள் வருகிறார்கள். பீட்ரிஸை முதலில் சந்தித்த போது தாந்தேயின் புகழ்பெற்ற ஏக்கமான பார்வையை சித்தரிக்கும் ஓவியங்கள்தான் பெரும் அளவிற்கு இருந்தன. அச்சமயத்தில்தான் அந்த கவிஞர் தாமே குறிப்பிட்டது போல் அவளை பார்த்தவுடனே காதலில் விழுந்துவிட்டார். அந்த ஓவியங்கள் அனைத்தும் தரத்தில் பரவலாக மாறப்பட்டிருந்தன. பெரும்பாலானவை லெங்டனின் ரசனையின்படி மிகவும் மலிவானவையாகவும் மோசமான ரசனை கொண்டவையாகவுமே இருந்தன. ஒரு படைப்பில் தாந்தேயின் குறிப்பிடத்தக்க சிவப்பு தொப்பியானது அவர் ஏதோ ஒரு சாண்டா கிளாஸிடம் இருந்து அதை திருடிவிட்டதை போன்று இருந்தது. இருந்த போதிலும் தன்னுடைய காதலியான பீட்ரிஸை நோக்கிய தாந்தேயின் ஏக்க பார்வை எந்த சந்தேகமும் இல்லாமல் வலிமிகுந்த நிறைவேறாத திரும்ப பெற முடியாத காதல் தேவாலயம்தான். ஏதோ ஒரு உள்ளுணர்வில் இடது பக்கம் திரும்பி உற்று பார்த்த லெங்டன் பீட்ரிஸ் போர்ட்டினாரின் எளிமையான கல்லறையை பார்த்தார். அந்த தேவாலயத்தில் மக்கள் வருவதற்கு இதுதான் பிரதான காரணம். அந்த கல்லறையில் பார்ப்பதற்கு பெரிதாக ஒன்றும் இல்லை என்ற போதிலும் அதற்கு அருகாமையில் இருந்த பிரபலமான பொருளும் அதற்கு ஒரு காரணம். மர விழுது கூண்டு. இன்று காலை இந்த எளிய மர விழுது கூண்டு பீட்ரிஸ் கல்லறை அருகில் எப்பொழுதும் போல் நிற்கிறது. அது மடிக்கப்பட்ட காகித துண்டுகளால் நிரம்பி வழிகிறது. கையால் எழுதப்பட்ட ஒவ்வொரு கடிதமும் பீட்ரிஸுக்கென்றே பார்வையாளர்கள் எழுதியவை. பீட்ரிஸ் போர்ட்டினரி ஏதோ ஒரு வகையில் உலகம் கடந்த காதலர்களின் புனித காவலராகிவிட்டார் என்பதுடன் ஒரு நீண்ட கால பாரம்பரியத்தின்படி பீட்ரிஸிற்கு கையால் எழுதப்படும் பிரார்த்தனைகளை அந்த கூடைக்குள் சேர்ப்பதென்பது எழுதியவரின் சார்பாக அவர் செயல்படுவார் என்ற நம்பிக்கையில்தான். ஒருவேளை அது யாரையாவது அதிகப்படியாக காதலிப்பதற்காக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய உண்மையான காதலை கண்டுபிடிக்க உதவுவதற்காக இருக்கலாம், அல்லது தங்களை விட்டு சென்றுவிட்ட காதலை மறப்பதற்கான வலிமையை தரும்படி கேட்பவையாக இருக்கலாம். பல வருடங்களுக்கு முன்பு கலை வரலாறு குறித்த புத்தகத்தின் ஆராய்ச்சிக்காக லெங்டன் இந்த தேவாலயத்தில் நின்று இந்த கூடையில் ஒரு குறிப்பை விட்டு சென்றிருக்கிறார். தனக்கு உண்மையான காதலை தரும்படி அவர் தாந்தேயின் காதலியிடம் கேட்கவில்லை,
மாறாக தாந்தே தன்னுடைய மகா படைப்பை எழுதி செய்த அவருடைய வலிமைக்கு கொடுத்த உத்வேகத்தை தனக்கும் தருமாறு அவளிடம் கேட்டிருந்தாள். என்னுள் பாடுங்கள் தேவதையே, என் வழியாக அந்த கதையை சொல்லுங்கள். ஹோமரின் ஒடிசியில் வரும் இந்த ஆரம்ப வரியை பார்க்க மதிப்புமிக்க கோரிக்கையாகத்தான் தெரிகிறது. ஆனால் வீட்டிற்கு திரும்பியதும் அவர் வழக்கத்திற்கு மாறான அமைதியுடன் அந்த புத்தகத்தை எழுதியதற்காக தன்னுடைய செய்தி உண்மையிலேயே விட்ரிஸின் தெய்வீக உந்துதலை தீண்டிவிட்டது என்று லெங்டன் ரகசியமாக நம்பிக்கொண்டிருந்தார். எல்லோரும் இங்கே கொஞ்சம் பார்க்கிறீர்களா என்ற சியானாவின் குரல் சட்டென்று உயர்ந்து காணப்பட்டது. அங்கும் இங்கும் சிதறி கடந்த சுற்றுலாவாசிகளை நோக்கி சியானா சத்தமாக தெரிவித்துக் கொண்டிருந்ததை லெங்டன் பார்த்தார். அவர்கள் அனைவரும் அவளையே ஏதோ ஒரு வகை எச்சரிக்கை உணர்வுடன் பார்த்து கொண்டிருந்தனர். எல்லோரையும் பார்த்து இனிமையாக சிரித்த சியானா யாரிடமாவது தாந்தேயின் தெய்வீக இன்பியல் பிரதி இருக்குமா என்று இத்தாலிய மொழியில் கேட்டாள். சில வினோதமான பார்வையில் மட்டும் தலை குலுக்கல்களுக்கு பின்னர் அவள் அதே கேள்வியை ஆங்கிலத்திலும் கேட்டு எந்த பதிலும் இல்லை. அந்த பலிபீடத்தை கூட்டி பெருக்கிக் கொண்டிருந்த ஒரு வயதான பெண் சியானாவை நோக்கி ஹிஸ் என்று ஒலி எழுப்பி தன் விரலை உதட்டில் வைத்து அமைதி என்றாள். லெங்டனை நோக்கி திரும்பி வந்த சியானா புருவத்தை நெரித்து இப்பொழுது என்ன செய்வது என்றாள். சியானா அப்பொழுது செய்த காரியம் லெங்டன் மனதில் நினைத்திருந்தது அல்ல. ஆனாலும் அவளுக்கு கிடைத்த பதில்களை காட்டிலும் இன்னும் நல்ல பதில்களை அவர் எதிர்பார்த்தார் என்பதையும் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். முந்தைய வருகைகளில் இந்த பள்ளமான இடத்தில் அமர்ந்து தெய்வீக இன்பியலை படிக்கும் சுற்றுலாவாசிகளுக்கு பஞ்சமே இல்லை என்பதை லெங்டன் கண்டிருக்கிறார். அவர்கள் தாந்தேயின் அனுபவத்தை முழுமையாக அனுபவித்து உணர்ந்தார்கள். இன்று அப்படி இல்லை. அந்த தேவாலயத்தின் முனையில் ஒரு வயதான தம்பதியினர் அமர்ந்திருப்பதை லெங்டன் பார்த்தார். அந்த வயதானவரின் வழுக்கைத்தலை முன்னால் சரிந்திருந்தது. தாடை மார்பில் கிடந்தது. அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு அருகாமையில் இருந்த பெண்மணியோ நன்றாக விழித்திருந்தார். அவளுடைய சாம்பல் நிற தலைமுடிக்கு பின்னால் வெள்ளை நிற ஹேர்பேட் கேபிள்கள் ஆடிக்கொண்டிருந்தன. ஒரு நம்பிக்கை கீற்று என்று நினைத்துக் கொண்ட லெங்டன் நடந்து சென்று அவர்களுக்கு அருகாமையில் அமர்ந்தாள். லெங்டன் நம்பியபடியே அந்த பெண்ணின் ஹேர்பேட்கள் அவர் மடியிலிருந்து ஐபோனிலிருந்து வளைந்து நெளிந்து சென்றது. தான் கவனிக்கப்படுவதை உணர்ந்த அவள் தன் காதில் இருந்த ஹேர்பேட்களை எடுத்துவிட்டு அவரை பார்த்தாள். அந்த பெண்மணி என்ன மொழியில் பேசுவார் என்று லெங்டனுக்கு தெரியாது. ஆனால் ஐபோன்கள், ஐபேடுகள் மற்றும் ஹைபேடுகளின் உலகளவிய பரவலாக்கமானது உலகம் முழுவதிலும் உள்ள கழிவறைகளில் பதியப்பட்டிருக்கும் ஆண் பெண் குறியீடுகளை புரிந்து கொள்வதை போன்றே ஒரு உலகளவிய அர்த்தத்தை கொண்டிருக்கிறது. ஐபோனா என்றார் லெங்டன் அந்த சாதனத்தை சிலாகித்தபடியே. அந்த முதிய பெண்ணின் முகம் சட்டென்று பிரகாசமானது. அவள் பெருமையுடன் தலையாட்டினாள். இது ஒரு சாமர்த்தியமான பையன் என்று பிரிட்டிஷ் ஆங்கிலத்தில் கிசுகிசுத்தாள். என் மகன் எனக்காக வாங்கி கொடுத்தான். என்னுடைய இமெயிலை என்னால் இதில் கேட்க முடிகிறது. உங்களால் நம்ப முடிகிறதா? என்னுடைய இமெயில்களை கேட்கிறேன். அதை படித்து காட்டும் இது எனக்கு புதையல் போன்றது. என்னுடைய கிழட்டு கண்களுக்கு இது மிக பெரிய உதவியாக இருக்கிறது. என்னிடமும் ஒன்று இருக்கிறது என்று லெங்டன் புன்னகைத்தபடியே அவள் அருகில் அவளுடைய கணவரை எழுப்பிவிடாதவாறு ஜாக்கிரதையாக அமர்ந்தார். ஆனால் நேற்றிரவு அது எப்படியோ காணாமல் போய்விட்டது. ஐயோ பாவம்! நீங்கள் உங்கள் ஐபோனை கண்டுபிடிக்கும் அம்சத்தை முயற்சித்து பார்த்தீர்களா? என் மகன் சொன்னான். நான் ஒரு முட்டாள். அதை செயல்படுத்தாமல் விட்டுவிட்டேன். லெங்டன் அவளை நோக்கி வெட்கத்துடன் பார்த்துவிட்டு தயக்கத்துடன் கேட்டார். உங்களை குறுக்கிடுவதற்கு நீங்கள் நினைக்கவில்லை என்றால்?
உங்களுடையதை நான் கொஞ்ச நேரம் பயன்படுத்திக் கொள்ளலாமா? நான் ஆன்லைனில் ஒரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது எனக்கு மிகவும் உதவியாக இருக்கும். நிச்சயமாக. அவள் ஏர்பேட்ஸ்களை எடுத்துவிட்டு அவருடைய கைகளில் திணித்தார். ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவளுக்கு நன்றி சொல்லிவிட்டு லெங்டன் போனை எடுத்துக்கொண்டார். அவருக்கு அருகாமையில் அமர்ந்தபடிதான் அந்த போனை தொலைத்துவிட்டால் எப்படி இருக்கும் என்று தனக்குத்தானே முணங்கியபடி இருக்கையில் லெங்டன் கூகுள் தேடுபொறி விண்டோவை தூக்கிவிட்டு மைக்ரோபோன் பட்டனை அழுத்தினார். அந்த போன் ஒரு முறை பீப் ஒலி எழுப்பியதும் லெங்டன் தன் தேடுதலை தொடங்கினார். தாந்தே தெய்வீக இன்பியல் சொர்க்கம் காண்டோ 25. அந்த பெண் இப்பொழுதுதான் அது போன்ற விஷயத்தை பார்க்கிறாள் என்பது போல் அதிசயித்து பார்த்தாள். அந்த சிறிய திரையில் தேடல் முடிவுகள் வரத் தொடங்கியதும் லெங்டன் சட்டென்று சியானாவை திரும்பி பார்த்தார். அவள் பிட்ரிஸ்க்கு எழுதப்பட்ட கடிதங்கள் இருந்த கூடைக்கு அருகாமையில் நின்று அச்சிடப்பட்ட ஏதோ ஒன்றை புரட்டிக் கொண்டிருந்தாள். சியானா நின்று கொண்டிருந்த இடத்திற்கு வெகு அருகாமையில் கழுத்தில் டை அணிந்திருந்த ஒருவன் நிழலில் மண்டியிட்டு ஆழ்ந்து பிரார்த்தித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய தலை கீழே கவிழ்ந்திருந்தது. லெங்டனால் அவன் முகத்தை பார்க்க முடியவில்லை. ஆனால் அந்த தனிமையான மனிதனிடத்தில் ஏதோ ஒரு சோகத்தை உணர்ந்தார். அநேகமாக அவன் தான் காதலித்த ஒருவரை இழந்துவிட்டு ஆறுதல் தேடி இங்கே வந்திருக்கலாம். லெங்டன் மீண்டும் தன் கவனத்தை ஐபோனில் திருப்பினார். சில நொடிகளுக்குள்ளாகவே டிஜிட்டல் வகைப்பட்ட தெய்வீக இன்பியல் பதிப்புகள் நிறைய வந்திருந்தன. அவை பொது உரிமை என்பதால் இலவசமாக அணுக முடிந்தது. சரியாக காண்டோ 25 என்ற பக்கம் திறந்தபோது தொழில்நுட்பத்தை சிலாகித்தே ஆக வேண்டும் என்பதை அவர் ஒப்புக்கொண்டார். கனத்த புத்தகங்களை வலுக்கட்டாயமாக நாடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவர் தனக்குத்தானே நினைவுபடுத்திக் கொண்டார். மின் பதிப்புகளுக்கான காலம் வந்துவிட்டது. அந்த வயதான பெண் பார்த்து கொண்டிருக்கையில் வெளிநாட்டில் இணையதளத்தை திறப்பதால் ஆகும் உயர் டேட்டா அளவுகள் குறித்து கவலை தெரிவிப்பது போல் அவள் காணப்பட்டதால் தனக்கு கிடைத்திருக்கும் வாய்ப்பு மிகவும் குறைவானது என்பதை உணர்ந்து கொண்ட லெங்டன் தனக்கு முன்னால் இருந்த வலைதள பக்கத்தில் தீவிர கவனம் செலுத்தினார். எழுத்து சிறியதாக இருந்தது. ஆனால் அந்த தேவாலயத்தின் மங்கலான ஒளி அந்த ஒளிவூட்ட பெற்ற திரையை மிகவும் படிக்கக்கூடியதாக காட்டியது. தற்போக்காக மென்டல் பாம் மொழிபெயர்ப்பை கண்டுபிடித்து விட்டதில் லெங்டன் மகிழ்ச்சியடைந்தார். அது அமெரிக்க பேராசிரியரான ஆலன் மென்டல் பாம் என்பவரின் பிரபலமான நவீன பதிப்பு. தன்னுடைய அற்புதமான மொழிபெயர்ப்புக்காக மென்டல் பாம் இத்தாலியன் மிக கௌரவமிக்க பிரசிடென்சியல் கிராஸ் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் ஆஃப் த இத்தாலியன் சாலிட்டாரிட்டி விருதை பெற்றிருக்கிறார். லாங் பெலோ பதிப்பை விட அதிக கவித்துவத்துடன் இருக்கிறது என்றாலும் மென்டல் பாமின் மொழிபெயர்ப்பு மிக மிக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்று நான் கவிதை குறித்து தெளிவடைய போகிறேன் என்று நினைத்துக் கொண்ட லெங்டன் இக்னேஷியோ தாந்தேயின் மரண முகமூடியை மறைத்து வைத்திருக்கும் புளோரன்ஸில் உள்ள அந்த குறிப்பிட்ட இடத்திற்கான குறிப்புகளை அந்த உரையில் விரைவாக கண்டுபிடித்து விடலாம் என நம்பினார். அந்த ஐபேடின் சிறிய திரை ஒரு நேரத்தில் 6 வரிகளை மட்டுமே காட்டியது. அதை படிக்க தொடங்குகையில் அந்த பத்தியை லெங்டன் நினைவுபடுத்திக் கொண்டார். காண்டோ 25 துவக்கத்தில் தாந்தே தெய்வீக இன்பியலை குறிப்பிட்டு காட்டுகிறார். இதை எழுதுகையில் தனக்கு ஏற்பட்ட உடல் ரீதியான வேதனைகள் இந்த தெய்வீக கவிதையானது அழகான புளோரன்ஸில் இருந்து தன்னை ஒதுக்கி வைத்த நயவஞ்சகமான குரூர நாடு கடத்தலில் இருந்து தன்னை வெளியேற்ற வைக்கலாம் என்று தனக்குள்ள நம்பிக்கை போன்றவற்றை தாந்தே குறிப்பிடுகிறார். காண்டோ 25 இது நடந்துதான் ஆக வேண்டும் என்றால் இந்த புனித கவிதை இத்தனை ஆண்டுகளாக என்னை சரிந்து விழ செய்த சொர்க்கமும் பூ உலகமும் பகிர்ந்து கொண்ட இந்த படைப்பு ஏதேனும் ஒரு கட்டத்தில் நான் உறங்கிய இடத்தில் இருந்து என்னை தடை செய்த குரூரத்தை விஞ்சிவிடுமா?
தன் மீது ஓநாய்கள் நிகழ்த்தும் போரை எதிர்த்து நிற்கும் ஒரு ஆட்டுக்குட்டி. தெய்வீக இன்பியலை எழுதும்போது தனக்கு வீடாக விளங்கிய அழகிய புளோரன்ஸ் குறித்துதான் தாந்தே ஏங்குகிறார் என்பதை இந்த பத்தி நினைவுறுத்துகிறது. அதே நேரத்தில் நகரத்தில் லெங்டன் தேடுகின்ற அந்த குறிப்பிட்ட இடம் பற்றிய எந்த குறிப்பும் அதில் இல்லை. டேட்டா கட்டணம் பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று குறுக்கிட்ட அந்த பெண்மணி சட்டென்று ஏற்பட்ட கவலையால் தன்னுடைய ஐபோனையே பார்த்தாள். வெளிநாடுகளில் இணையதளத்தை பயன்படுத்துவது பற்றி என் மகன் சொன்னது இப்பொழுதுதான் நினைவுக்கு வந்தது. தனக்கு 5 நிமிடங்கள் தான் ஆகும் என்றும் அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி விடுகிறேன் என்றும் லெங்டன் அவளிடம் உறுதியளித்திருந்தார். ஆனாலும் கூட காண்டோ 25 மொத்தமுள்ள 100 வரிகளையும் அவள் படிக்கவிடப் போவது இல்லை என்பது லெங்டனுக்கு தெரிந்துவிட்டது. அடுத்த 6 வரிகளை நகர்த்திய அவர் தொடர்ந்து படித்தார். அச்சமயத்தில் வேறொரு குரலுடனும் வேறொரு கம்பளியிலும் நான் ஒரு கவிஞனாக என்னுடைய ஞானஸ்நான ஊற்றுக்கு கௌரவ கிரீடத்துடன் திரும்பலாம். அங்கேதான் கடவுளை நோக்கி ஆன்மாக்களை வரவேற்கும் நம்பிக்கைக்கான வழியை நான் முதலில் கண்டுபிடித்தேன். அதன் பின்னர் அந்த நம்பிக்கைக்காகவே என் முன் நெற்றியில் பீட்டர் மகுடம் சூட்டினார். கிளின்டனுக்கு இந்த பத்தியும் அவ்வளவாக நினைவில் இல்லை. தன்னுடைய எதிரிகளால் வழங்கப்பட்ட அரசியல் ஆதாய வாய்ப்பு குறித்த விளக்கம்தான் இது. வரலாற்றின்படி அவர் அந்த நகரத்திற்கு திரும்பி வர வேண்டும் என்று விரும்பினால் பொதுமக்கள் முன்னிலையில் வெட்கி தலை குனிதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று புளோரன்ஸிற்குள் நுழைய அவரை தடை செய்த ஓநாய்கள் அவரிடம் கூறின. அதாவது கூடியிருக்கும் மக்கள் முன்னிலையில் ஞானஸ்நான ஊற்றிற்கு அருகாமையில் சாக்குப்பையை மட்டுமே அணிந்தபடி தன்னுடைய குற்றத்தை அவர் ஒப்புக்கொள்ள வேண்டும். லெங்டன் அப்பொழுது படித்துக் கொண்டிருந்த பத்தியில் அவர்கள் வழங்கிய வாய்ப்பை மறுத்துவிடும் தாந்தே அந்த ஞானஸ்நான ஊற்றிற்கு தான் திரும்பி வந்தால் சாக்குப்பை அணிந்து குற்றவாளியாக அல்லாமல் கௌரவமான கிரீடத்தை அணிந்த ஒரு கவிஞனாகத்தான் வருவேன் என்று சூளுரைத்தார். மேற்கொண்டு நகர்த்துவதற்காக லெங்டன் தன்னுடைய ஆட்காட்டி விரலை உயர்த்தினார். ஆனால் சட்டென்று அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அந்த பெண் அவருடைய கையிலிருந்த ஐபோனை பறித்துக் கொண்டாள். அவள் சொல்வது லெங்டனுக்கு கேட்கவில்லை. திரையை தொடுவதற்கு முந்தைய கடைசி நொடியில் அவர் படித்த கடைசி வரியை 2வது முறையாக பார்த்திருந்தார். நான் ஒரு கவிஞனாக கௌரவமான கிரீடத்தை அணிந்தவனாக என்னுடைய ஞானஸ்நான ஊற்றுக்கு திரும்பி வருவேன். அந்த வார்த்தைகளையே உற்று நோக்கிய லெங்டன் ஒரு குறிப்பிட்ட இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற தன்னுடைய ஆவலால் அதன் முதல் வரிகளிலே இருந்து பளிச்சிடும் வாய்ப்பை அவர் ஏறக்குறைய தவறவிட்டு விட்டதை உணர்ந்தார். என்னுடைய ஞானஸ்நான ஊற்றில். உலகின் மிக பிரபலமான ஞானஸ்நான ஊற்றுக்குள் ஒன்றிற்கு புளோரன்ஸ் தாயகமாக விளங்குகிறது. அது ஏறக்குறைய 700 வருடங்களாக இளம் புளோரன்ஸ்டைல்களுக்கு ஞானஸ்நானம் வழங்கி தூய்மைப்படுத்தியிருக்கிறது. அவர்களில் ஒருவர் தாந்தே அலிஜிரி. அந்த ஊற்றை கொண்டிருக்கும் கட்டிடத்தின் படத்தை லெங்டன் உடனடியாக கற்பனையுடன் இணைத்து பார்த்தார். அது ஒரு பிரம்மாண்டமான 8 பக்கங்கள் கொண்ட தேவாலயமாக டுவாமாவை விட மிகவும் தெய்வீகமானதாக விளங்குவது. தான் படிக்க வேண்டியதை படித்து முடித்து விட்டோமா என்று லெங்டனுக்கு சந்தேகமாக இருந்தது. இந்த கட்டிடம்தான் இக்னேஷியோ குறிப்பிட்ட இடமாக இருக்குமோ? ஒரு தங்க நிற ஒளிக்கீற்று லெங்டனின் மனதில் பளிச்சிட்ட போது ஒரு அழகான பிம்பம் உருவானது. செம்பு கதவுகளின் அற்புத ஜோடி காலை நேர சூரிய ஒளியில் பளபளத்து மின்னுவது. இக்னேஷியோ என்னிடம் என்ன சொல்ல வந்திருக்கிறார் என்பது எனக்கு தெரிகிறது. புளோரன்ஸில் இந்த கதவுகளை திறக்கக்கூடிய ஒரே நபர் இக்னேஷியோ பூசோனிதான் என்பதை அவர் உணர்ந்து கொண்ட போது
தொடர்ச்சியாக உருவாகிக் கொண்டிருந்த சந்தேகங்கள் கரைந்தோடின. ராபர்ட், அந்த கதவுகள் உனக்காக திறந்திருக்கின்றன. ஆனால் நீதான் வேகமாக செயல்பட்டாக வேண்டும். லிங்டன் அந்த ஐபோனை அந்த பெண்ணிடமே திருப்பி கொடுத்துவிட்டு அவளுக்கு நன்றி தெரிவித்தார். சியானாவிடம் விரைந்து சென்ற அவர் பரவசத்துடன் கிசுகிசுத்தார். இக்னேஷியோ சொன்ன அந்த கதவுகள் எது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அது சொர்க்கத்தின் கதவுகள். சியானா சந்தேகத்துடன் பார்த்தாள். சொர்க்கத்தின் கதவுகளா? அவையெல்லாம் சொர்க்கத்தில் இல்லையா? உண்மையில் என்ற லிங்டன் முரண்பட்ட புன்னகை ஒன்றை உதிர்த்தபடி கதவை நோக்கி கையாட்டினார். உனக்கு அதை எங்கே தேட வேண்டும் என்று தெரிய வேண்டும் என்றால் புளோரன்ஸ் தான் சொர்க்கம்.